ஓகே நண்பா, நீங்கள் அமேசான் பே அப்ளிகேஷனை அதாவது அமேசான் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் அமேசான் பே இருக்கும். நீங்கள் அமேசான் பே உள்ள சைன்அப் பண்ணல அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூபிஐ பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அமேசான் பே பொறுத்தவரையும் அமேசான் தனி, அமேசான் பே தனி. ஸோ ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷனில் தான் செயல்படுது. நீங்கள் அமேசான் பே உள்ள சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ₹50 வந்து உங்களுடைய அமேசான் பே பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து அமேசான் பே பேலன்ஸில் வந்து ₹55 இருக்குது. எப்படி ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ட்ரான்சாக்ஷனை உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதை பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அமேசான் கேஷ்பேக் ரிசீவ்டு ஆன் 5. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய கேஷ்பேக்காகவே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து கேஷ்பேக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 100% கேஷ்பேக் அப் டு 50. ஸோ 50 எனக்கு அப்படியே வந்துடுச்சு. ஸோ இதில் நிறைய கேஷ்பேக் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்ட வந்து இப்போது ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேலன்ஸில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலேயே காமிக்கும். ஒருவேளை ஆஃபர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வெளியே வந்துடுங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிற பட்சத்தில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜியோ, அதாவது டபுள் டேட்டா பெனிஃபிட்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களே வந்து ஜியோ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. அதை விட்டு நீங்கள் கீழே போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இல்லை. இப்போது நான் என்னுடைய ஆஃபர்ஸை எடுக்கிறேன். ஸோ ஆஃபர் ஆஃபர்ஸில் தான் இப்போ நம்ம என்னென்ன ரீசார்ஜ் பண்ணுமோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் காமிக்கும். இப்போ நான் அதை காமிக்கிறேன். யுவர் ரிவார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ யுவர் ரிவார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிற கேஷ்பேக். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிவார்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பே பில்ஸ், ரீசார்ஜ் அண்ட் சென்ட் மணி இது பண்ணுறது மூலிமா ₹350 கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து பெருசாகவே போட்டிருக்காங்க. ஸோ டெய்லியும் நம்ம வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெய்லியும் ₹100 வந்து அப் டு ₹100 வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து யூபிஐ கோட், அதாவது கியூஆர் கோட் ட்ரான்ஸ்ஃபர் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ₹500 மேலே அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் ஆட் பண்ணுறப்போ ₹50 வந்து கேஷ்பேக் தருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணுறப்போ 50%, அதாவது 100% கேஷ்பேக், ₹50 வரைக்கும் இதுவும் கேஷ்பேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிடிஹெச், ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் இதெல்லாமே நம்ம வந்து அமேசான் பே யூபிஐ பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இதுலேயும் வந்து கேஷ்பேக் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் மீல்ஸு, ஸோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து இதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏர்டெல் ரீசார்ஜ் நம்ம என்னென்ன பண்ணுமோ ஸோ எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணுறதோ, இல்லை பில் பேமெண்ட் பண்ணுறதோ, ஃபுட் ஆர்டர் பண்ணுறதோ, இல்லை வேறு எதுலையாச்சும் இப்போது 1 mg ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் பண்ணுறப்போ கூட பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ₹50 வந்து டைரெக்டாக உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் 6 டைம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வேறு ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ₹300 ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு டைரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எனக்கு வந்த இந்த அமௌண்ட்டை வச்சு நான் ₹10 எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மொபைல் ரீசார்ஜில் என்னுடைய மொபைல் நம்பரை இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன், அதாவது என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நான் வந்து இப்போது சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமேசான் பே பேலன்ஸ் ₹55 என்னுடைய பேலன்ஸில் வந்து இருக்குது. இதில் நான் இப்போ பார்த்திங்கன்னா ₹10 வந்து யூஸ் கொடுக்குறேன். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ₹0 வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போது ஃப்ரீயாகவே வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜு ப்ராசஸரில் இருக்குது. இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து, அதாவது 30 நிமிஷத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ 30 நிமிஷம்லாம் டைம் எடுக்காது, ஒரே நிமிஷத்தில் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். இவ்வளோ தான் நண்பா. இந்த அமேசான் பே வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இல்லாத ஆஃபர்ஸ், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அமேசான் பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் அமேசான் பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நண்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, கடைசி வரை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். அது வரையும் பாய் நண்பா.